தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்து உள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்து உள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்து உள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்து உள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். பேட்டரி வயர் வெடிப்பொருட்கள் உள்ளதால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் நிலவுவதாக செய்திகள் வருகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலையை தாண்டி பயங்கரவாதம் தலை தூக்கி உள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தலை தூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்து இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காவல்துறையை தன்னகத்தே வைத்திருக்கும் ஸ்டாலின் தினம் ஒரு வீடியோ ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளார் என தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நாடக வீடியோக்கள் மீதான நாட்டத்தை குறைத்து கொண்டு தமிழ்நாடும் நம் மக்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று உணர்வோடு செயல்பட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் அடிக்கடி சொல்லி காட்டுகின்ற அந்த இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.